ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ தமிழ்லைனை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், பிக்சலாப் எடிட்டிங் டியூட்டோரியல் பற்றி தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 வீடியோ போட்டாச்சு. இது பார்ட் 3. கண்டிப்பாக இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கியான வீடியோ எதை பற்றினா, நேற்று பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப் ஐகான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்மளுடைய சேனலுடைய லோகோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டினா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இது பிகைனிங் யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோடு கூட இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Pixellab ஓப்பன் பண்ணிங்க. Pixellab ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு உங்களுடைய சேனலோடைய ஃபஸ்ட் அண்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சேனலோடைய நேம் இருக்கும். நான் MD அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறேன், 𝗦𝗨𝗕𝗦𝗕𝗦𝗍 அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டில். ஸோ ஃபஸ்ட்டு M நான் டைப் பண்ணிட்டேன். இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 சம்திங் அந்த மாதிரி சைஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸாக பண்ணிக்கணும்னா சைஸ் ஃபாண்ட்டோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 300 வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதுக்கான ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். மை ஃபாண்ட்டில் போயிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஃபாண்ட்டு வேணும்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு காப்பின்ற ஆப்ஷனில் போயிட்டு காப்பி பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா D அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன், அதாவது MD அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 𝗦𝗨𝗕𝗦𝗕𝗧 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய சேனலோடைய லோகோவை க்ரியேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கட்டமாக இருக்கிற இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ 2 ஃபாண்ட்டும் ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, 2 லெட்டரும் ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷனு. ஓகே, அது பக்கத்தில் ஒரு மேக்னெட்டிக் சிம்பிள் மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஸோ ஃபாண்ட்டோடைய அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ மூவ் பண்ணால் 2 ஃபாண்ட்டும் அந்த ஸ்பேஸு அந்த பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, இது இந்த கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்தோன்னா நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும் எடிட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்டார் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்டார் ஆப்ஷனில் போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு இமேஜை செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது டெக்ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது தான் டெக்ஸ்டார் ஆப்ஷனு. இது அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எம்முக்கு நம்ம டெக்ஸ்டாரை செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிக்கு செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் டெக்ஸ்டார் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஏன்ற ஆப்ஷனில் போயிட்டு டெக்ஸ்டார் அப்படின்னு இருக்கும். அந்த டெக்ஸ்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் அப்படி எனேபிள்டுன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டுனா தான் உங்களுக்கு ஃபுல் இமேஜும் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் நாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர், தான் ஃபஸ்ட் லேயர், D செகண்ட் லேயர். ஸோ இந்த செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக்கில் வந்துடும். அப்போ தான் நமக்கு ஷேடோ கொடுத்தா பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இப்போ நம்ம எம்முக்கு தான் ஷேடோ கொடுக்க போகிறோம். இப்போ ஷேடோ ஆப்ஷனில் போய்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு பிளர் ரேடியஸை ஒரு 30 சம்திங் அந்த ரேஷியோவில் வச்சுட்டு, ஸோ ஆஃப்செட் எக்ஸு அப்படி பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ ஒரு 17 சம்திங். ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு கலர் பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்தா இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிப்போம். மூவ் பண்ணால் மூவ்டு ஆப்ஷன் இருக்கும் பொசிஷனில், அதில் மூவ்டு பைன்னு சொல்லிட்டு ஸோ லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேப்புன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த ஒரு பார்டர், ஸ்டைலிஷ் பார்டரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்போசிட்டி இருக்கும், அதில் போய்ட்டு ஃபுல்லாக 0 பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வித்துன்னு இருக்கும், அதில் போய்ட்டு 8 or 10 அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக. இதை நம்ம கிராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். மறுபடியும் இங்கே சென்டராக வச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இதை இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெய்லியும் Pixellab எடிட்டிங்
அதுவும் பிகினிங் யூடியூபர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இதையும் காப்பி பண்ணிப்போம். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக நம்ம கீழே இருக்கிறது வந்து மூவ் பண்ணிப்போம். ஸோ அந்த டின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து போய்ட்டு டச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டச் ஆகக்கூடாது, அது செப்பரேட்டாக தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம வந்து லாக் பட்டனை வந்து எனேபிள் பண்ணிப்போம். அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், டிஸ்டர்ப் இல்லாமல். ஸோ எல்லாமே வந்து லாக் பட்டன் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. M and Dக்கு இந்த 2 பாக்ஸுக்கும் வந்து நம்ம வந்து இப்போது தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இது வந்து கொஞ்சம் மைனூட்டாக கவனிங்க. ஸோ இது வந்து கிராப் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டைலிஷான பார்டர் தான் இது. பாருங்கள் எப்படி கிராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது வந்து கலர் மட்டும் பாருங்கள். ஸோ ரெட் கலர் கொடுங்க. ஸோ ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக வந்து கொண்டு வந்துடுங்க. எம்முக்கும் இந்த பாக்ஸுக்கும் ஓரமாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மூடு பையை வந்து 0% வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி ஸோ கீழே டச் ஆகாத அளவுக்கு அந்த ஒரு இதில் மட்டும் டச் ஆகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸை. மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து டாப்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து கிராப் பண்ணணும். ஸோ சென்டர் பொசிஷன் கொண்டு வந்துடுவோம். ஸோ கொஞ்சம் வந்து லைட்டாக மிஸ்டேக் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் நமக்கு வந்து மூவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனோன்னா பொசிஷன் அண்ட் மூவ்டு பை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பொசிஷனில் போனால் தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து அதை மூவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ பாருங்கள், பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கீழே கொண்டு வருவோம். இதையும் வந்து இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. ஸோ ரைட் சைடு கார்னரில். ஓகே, இதை வந்து டாப்பில் கொஞ்சம் மூவ் பண்ணிப்போம் கரெக்டாக. மூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி கட் பண்ணோம். ஸோ இந்த லேயர் ஆப்ஷனில் போயிட்டு இந்த 4 எதையும் செலக்ட் பண்ணி மெர்ச் பண்ணிப்போம். ஸோ ஓகே, மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் கலர் இருக்கும். அதை போய்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு இந்த பென்சில் ஐக்கானை போயிட்டு அந்த ரெட் கலர் பார்டர் மேலே கிளிக் பண்ணி ஸோ இது வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஓகே, நமக்கு இந்த ஸ்டைலிஷான பார்டர்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து டெக்ஸ்டார் கொடுக்கணுன்னா செப்பரேட்டாக தர முடியாது. அதுக்கு ஒரு ஷேப்புன்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அந்த அப்போசிட்டியை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மெர்ச் பண்ணணும். இந்த ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்ச பாக்ஸ் அண்ட் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஷேப் ஆப்ஷனை. ஸோ ஓகே, இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டார் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போக போகிறோம். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்டார் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு மறுபடியும் இந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை எனேபிள் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்கேலுன்ற ஆப்ஷனை கொஞ்சம் லைட்டாக ஒரு 145 130 ஸோ சம்திங் இந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ ஓகே, இப்போ தான் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது 3த்தையும் நம்ம வந்து மெர்ச் பண்ணிப்போம். ஓகே, MD அண்டு ஸோ ஓகே, இதை மெர்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து செலக்டிவ் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு சென்டராக கொண்டு வந்துடுவோம். சென்டராக கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டு கலர் கொடுப்போம். கலர்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு பேக்ரவுண்டு கலருக்கு பதில் இந்த 2வது ஆப்ஷன் பாக்ஸாக இருக்குது. அந்த பாக்ஸில் போயிட்டு ஓகே, இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலோடைய லோகோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து